இப்போ படித்த இளைஞர்கள்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வேலை இதுவாக இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க. இவங்கன்னா 59 வயசுலேயே இப்போ தனியார்லேயே பார்க்குறாங்க. ஒரு டாக்டர் கவர்மெண்ட் டாக்டராக இருந்துட்டு ப்ரைவேட்லேயே பார்க்க போயிடுறாங்க அவங்க. அதனால் இதை கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசில் 59 வயசில் கொடுத்தா யங்ஸ்டருக்கெல்லாம் நல்லா வாய்ப்பு இருக்கும். ஆஃப் த ஒர்க் இருக்க வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் யங்ஸ்டர்ஸ் இன்னும் அவங்களோட டேலண்ட்டை அதிகப்படுத்திக்கணும். இது சொல்கிறதுக்கான காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இப்போ வேணுங்கிறதுனால தான் இது போட்டிருப்பாங்க. பிற்கால சந்ததிக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் தள்ளி போகுது. இதன் மூலமாக இருக்கின்ற இளைய தலைமுறைகளுக்கு இது சிரமத்தை உண்டாகக்கூடிய வகையில் இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ன்றது இருக்குது. இப்போதைக்கு டாக்டர் வந்து இந்தியாவில் கம்மி தான், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் நல்லா படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ ஃபாரின்லாம் போய் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் கம்மியாக இருக்கிறனால தான் மோடி வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் குட் ஐடியா. மேலும் 5 ஆண்டுகள் வேலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். இது தேவையில்லாதது ஒன்று. யங்ஸ்டர்ஸ், அதாவது யூத் என்று சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் இருக்கார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.